ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை யூனியன் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு சிட்டிஸ்லையுமே பாப்புலேஷன் 20 lakhs கீழே இருக்கிறாங்க. ஸோ 2011 சென்சஸ் படி 20 லட்சத்துக்கு கீழே பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிக்கு மெட்ரோ சாங்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு சிட்டிஸுக்குமே மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் சிஎம்ஆர்எல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது டெம்பரரி ரிஜெக்ஷன் தான், ப்ராஜெக்ட் கட்டாயம் கேன்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நாங்கள் ஃபர்தராக சென்டரோட பேசி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்டை கட்டாயம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோவில் ரயில் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஸோ இதோட டைம் லைன் நம்ம பார்ப்போம். மதுரை மெட்ரோ பார்த்திங்கன்னா 2011 அன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட்டோட ப்ரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் இந்தியாவில் உள்ள டயர் 2 சிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் மெட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டயர் 2 சிட்டிஸில் மதுரையும் கோயம்புத்தூரும் இன்க்ளூடாக இருந்தது. 2012 அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டயர் 2 சிட்டிஸ் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம் இங்கே உள்ள இடங்களுக்கு மெட்ரோ ரயில் வேணாம், மோனோ ரயில் ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. 2021 ப்ரெசண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர், மதுரை இந்த ரெண்டு இடங்களுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, கொண்டு வர போகிறோம்ட்டு அறிவிச்சாங்க. 2022 இதுக்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பார்செல் அப்படின்னு ஒரு ஃபர்ம் கண்டக்டும் பண்ணாங்க. மார்ச் 2023 மதுரை மெட்ரோ ப்ராஜெக்டுக்கான டிபிஆர் ப்ரிப்ரேஷன் கான்ட்ராக்ட் ஆர்வி அசோசியேட்ஸ்னு ஒரு ஃபர்முக்கு அவார்டு பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 2023 டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதுபோல் டிசம்பர் 2024 வாக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபோல் ப்ரிப்பேர் பண்ண டிபிஆர் சென்டரோட அப்ரூவலுக்கு சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கான காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 11 crores. ஸோ இனிஷியலாக ஸ்டேட் பட்ஜெட் 8500 அலாட் பண்ணாங்க 2023-24 பட்ஜெட்டில். அதுபோல் கோயம்புத்தூர் மெட்ரோ 2017 அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூரில் மெட்ரோ கொண்டு வரதுக்காக டிபிஆரும் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2018 ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டு, டிபிஆர் இது ரெண்டுக்கான டெண்டருமே ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. 2019 சிஸ்ட்ரான்னு ஒரு ஃபர்ம் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியும் டிபிஆர் ரிப்போர்ட்டு ரெண்டுமே ப்ரிப்பேரும் பண்ணிட்டாங்க. 2023-24 பட்ஜெட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு 9 கோடி ரூபா மெட்ரோவுக்காக அலாட் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு சிட்டிஸோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா மதுரை 32 கிலோமீட்டர் ஒரே ஃபேஸு 11 கோடி, கோயம்புத்தூர் 2 ஃபேஸில் 44 கிலோமீட்டருக்கு 9 crores பட்ஜெட்டாக அலாட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, கோயம்புத்தூர், மதுரை, இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஃபண்டு பண்ணுறதுக்குமே ரெடியாக இருந்தாங்க. இந்த பேங்க் தான் சென்னை ஃபேஸ் 2க்கு, அதாவது மெட்ரோ ஃபேஸ் 2 இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஃபண்டு பண்ண பேங்க்கும் இவங்க தான். ரெண்டு சிட்டிஸ், அதாவது மதுரை, கோயம்புத்தூர் ரெண்டுக்குமே ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டு ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ரெடி பண்ணி, பட்ஜெட்லாம் அலாட் பண்ணி, அதுக்காக ஃபண்டு பண்ணுறதுக்குமே பேங்க் ரெடியாக இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆல்மோஸ்ட் 1 year எடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ரோ ரயில் பாலிசி 2017 படி ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் 2 million இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 2011 சென்சஸ் படி இருக்கணும், இருந்தால் தான் மெட்ரோ ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே அதிர்ச்சியானதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, மெட்ரோ ரயில் பாலிசி 2017 படி 2 million பாப்புலேஷன் இருந்தால் தான் நீங்கள் அலாட் பண்ண முடியும் அப்படின்றது முன்னாடியே தெரியும். இதுக்காக 1 year வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இதே பாலிசி தான் மற்ற டயர் 2 சிட்டிஸுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களா, அந்த சிட்டிஸில் சேம் இது போல் 2 million பாப்புலேஷன் மேலே தான் சிட்டிஸில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. அக்டோபர் 2018 போபாலுக்கு சென்ட்ரு மெட்ரோ சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. போபாலோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 17.98 lakh தான், அதாவது சிட்டியோட பாப்புலேஷன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போபால் முனிசிபல் கார்பரேஷன், அதுக்கப்புறம் கோலார் முனிசிபாலிட்டி, இதோட 2 பாப்புலேஷனை க்ளப் பண்ணி
18.8 லட்சம் மக்கள் இருக்கிறதா காட்டியிருக்காங்க. ஸோ 2 கிளப் பண்ணி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20 lakhs இல்லாமலேயும் போபாலுக்கு வந்து மெட்ரோ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அதுபோல் ஆக்ராவுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 2019 2 காரிடரோட மெட்ரோ வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்ராவோட பாப்புலேஷன் வந்து 15.9 lakhs தான். இருந்தாலுமே ஆக்ராவுக்கு வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் February 2019 பட்னாவுக்கு மெட்ரோ வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பட்னாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 16.8 lakhs தான். இருந்தாலுமே வந்துட்டு சென்ட்ரு வந்து அவங்களுக்கு மெட்ரோ வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா விஷயங்கள்லேயும் சென்டர் வந்து தமிழ்நாடை வஞ்சிக்கிறது போல் இந்த மெட்ரோ விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை வந்து வஞ்சிக்குது அப்படின்றது கன்ஃபார்மாக இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் மூலமாக வெளிக்காட்டுது. இது டோட்டல் தமிழ்நாடு வந்துட்டு இந்த பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. இதுக்கு அகெயின்ஸ்டாக நேற்று மதுரையில் வந்து டிஎம்கே அலைன்ஸை வந்து கண்டன போராட்டமும் நடத்தினாங்க. யூனியன் கவர்மெண்ட்டு பாராபட்சம் பார்க்காம எல்லா சிட்டிஸை, அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா சிட்டிஸும் வந்துட்டு ஒரே பார்வையில் ஒரே தராசில் வந்துட்டு பார்க்கணும். அதுபோல் ப்ராஜெக்ட்ஸ் அலாட் பண்ணும்போது பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா கட்டாயம் அந்த கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து டோட்டலாக விலகி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.